இங்கே பாருங்கள், நான் இன்னொரு வீடியோவும் எடுத்திருக்கேன். பாட்டாக எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த அவரைக்காய் கொடி வந்து தரையில் நிறைய இடங்கள்ல படர்ந்துருந்தது. பாருங்கள், கொத்து கொத்தா நிறைய காய். நான் பறிக்கும் போது வீடியோ எடுத்திருக்கேன். பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் ஜஸ்ட்டு ஒரு விதை தாங்க போட்டேன், ஹைப்ரைடு. பட் ஆனால் அது கொத்து கொத்தா இவ்வளோ காய் காய்ச்சிருக்கு. ஹைப்ரைட் தானே, அதில் சீடு இருக்காதுன்னு நான் நினச்சேன். பட் ஆனால் நிறைய சீட்ஸும் இருந்தது. அதனால் நான் விதைக்காக ஒரு சில முத்தின அவரைக்காயை நான் செடியிலேயே விட்டுட்டேன். சரி, அது விதையாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காயட்டோன்னு விட்டுருக்குறேன். பாருங்கள், கொத்து கொத்தா அவரைக்காய் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நான் முன்னையே சொன்ன மாதிரி நம்ம ஒரு விதை போட்டோ இல்லை நாற்று வச்சோ அது வந்து வளர்ந்து நமக்கு வந்து பலன் தருது அப்படின்னு சொல்லும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்மலாம் இந்த சின்ன லெவலில் வீட்டில் கார்டனில் இந்த மாதிரி காய்கறிலாம் வளர்த்து நம்ம அதை பயிர் பண்ணி அறுவடை பண்ணும்போது எப்படி சந்தோஷமாக இருக்கோ, அப்போது வந்து பெரிய அளவில் விவசாயம் பண்ணுறவங்கெல்லாம் அதை ஏன் விடாமல் பண்ணிகிட்ருக்குறாங்க இன்னி வரைக்கும்ன்றது வந்து எனக்கு அது அப்போ தான் புரிய ஆரம்பிச்சுது. மனசுக்கு ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று, இது வந்து இந்த மாதிரி நம்ம கார்டனிங் வேலை பார்க்குறதுங்கிறது வந்து மனசுக்கு வந்து ரொம்ப அமைதியை கொடுக்குதுங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு இடம் இருந்தால் சின்ன லெவலில் இந்த மாதிரி நாங்கள் க்ரோ பேக்ஸ் வச்சு கூட நம்மளுக்கு வேண்டிய காய்கறிகளை நம்ம ஆர்கானிக்காக நம்மளே விளைவிச்சிக்கலாம். பாருங்கள், கிட்டத்தட்ட 1 கிலோ அளவுக்கு எனக்கு பச்சை அவரைக்காய் கிடச்சிது. இதே மாதிரி தாங்க சிகப்பு அவரைக்காயும் கிலோ கணக்கில் காய்ச்சிது. இப்போ அதுக்கு கொஞ்சம் காய் ஓஞ்சி போயிடுச்சு. அதனால் நான் கொஞ்சம் உரம் போட்டு வச்சுருக்கேன். பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.